ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. போன வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா பிரித்தெழுது அண்டு சேர்த்தெழுதுக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்திப்பிழையை பற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான மோட்டிவேஷன் என்னதுன்னா, ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பாருங்கள். இப்படி செய்தால் 60 வருட வாழ்க்கையை உன்னால் 20 வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும். அதாவது டைமை வேஸ்ட் பண்ணாம அப்பப்ப செய்ய வேண்டிய வேலையை உடனே செஞ்சு முடிக்கணும். இதுதான் இன்னைக்கான நம்மளோட மோட்டிவேஷன். ஸோ நம்ம இப்ப நம்மளோட கிளாஸ்க்குள்ள போறோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சந்திப்பிழை. ஃபர்ஸ்ட் சந்திப்பிழைனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சந்திப்பிழை ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும்போது ஏற்படும் மாற்றங்களில் ஏற்படும் பிழையே சந்திப்பிழை எனப்படும். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவர். க, ச, த, ப போன்ற வல்லின எழுத்துக்கள் ஆகியவை மிகும் இடங்களில் மிகாமலும் மிகாத இடங்களில் மிகுந்தும் எழுதுவது சந்திப்பிழை ஆகும். சந்திப்பிழைனா மெய்யெழுத்து போட வேண்டிய இடத்துல போடக்கூடாது, தேவையில்லாத இடத்துல நம்ம போடுறத தான் நம்ம சந்திப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாயிண்ட் தான் இந்த மூணு இதுலையும் மாத்தி வேற விதமான டெஃபனிஷனா கொடுக்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த சந்திப்பிழையை நம்ம எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். தமிழில் ஒற்று பிழைகள் இன்றி எழுதுவதே சிறப்பாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த விதமான பிழையும் எழுதுவதா மெயின் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. எழுதும் போது பொதுவாக அதிக செய்யும் பிழை சந்திப்பிழை. நம்ம தமிழ்ல ரைட் பண்ணும் போதுல பெரும்பாலான மிஸ்டேக் சந்திப்பிழையில தான் நம்ம அதிகமா விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாக்கிய அமைப்பில் 2 சொற்களுக்கு நடுவில் ஒற்றெழுத்து தோன்றுமோ தோன்றாதா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு வாக்கியத்துல 2 ஜாயின் பண்ணும் போதுல அந்த இடத்துல மெய்யெழுத்து வருமா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம சந்திப்பிழையை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வல்லினம் மிகல். ஒரு சொல்லின் முதல் எழுத்து க, ச, த, ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். ஒரு சொல்லோட முதல் எழுத்து அதாவது வறுமொழி க, ச, த, ப இதுல ஏதாவது ஒரு லெட்டர்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு இணையான வல்லின மெய்யெழுத்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை தான் வல்லின மிகல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா இடங்களிலும் வல்லினமை எழுத்து மிகும் என்று கூற முடியாது. எல்லா இடத்துலயும் வல்லினமை எழுத்து வரும்னு சொல்லி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனிங்கள். எல்லா இடத்துலையும் வல்லினம் மெய்யெழுத்து வரும்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்றோம்னா அதுக்காண்டி எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இவ்வாறு வல்லினமை மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவர். மேல சொன்ன அந்த எக்ஸாம்பிள நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா வல்லினம் மிகா இடங்கள் சொல்லி நம்ம டிஃபைன் பண்றோம். அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். நம்ம இதை போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். புணர்ச்சியில இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுல விகார புணர்ச்சியில தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா ஒரு எழுத்து புதுசா அந்த இடத்துல தோன்றிருக்கும். திரிதல்னா அந்த எழுத்தை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொன்னு வரும். கெடுதல்னா அந்த எழுத்தே அந்த வேர்ல இருந்து நீக்கிடும். அதை தான் நம்ம கெடுதல் அப்படின்னு சொல்லுவோம். வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. வல்லின சந்திப்பிழையில நம்ம மெயினா புணர்ச்சியை வச்சுதான் பார்ப்போம். அப்பதான் புணர்ச்சியை யூஸ் பண்றதுனாலதான் இந்த இடத்துல இக்கு வருதா, வல்லினம் மிகுமா இல்ல வல்லினம் மிகாதா அப்படின்னு சொல்லி நம்ம மெயினா புணர்ச்சி இலக்கணத்தை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி இந்த டாபிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள், மண்வெட்டி கொண்டு வா. மண் வெட்டியை எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது.
இப்ப மண்வெட்டி பக்கத்துல இக்கு போடாம இருந்துச்சுன்னா அது வந்து என்ன மீனிங் கொடுக்குதுன்னா நம்மளுக்கு வந்து மண்வெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மீனிங் தருது. இப்ப இக்கு போட்டிருந்துச்சுன்னா ஒரு மெய்யெழுத்து வந்திருந்துச்சுன்னா அதோட பொருள் வந்து டிஃப்ரெண்டா மாறுது. மண் வெட்டி கொண்டு வா, மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. மண்ணை வந்து அள்ளிட்டு வா அந்த பொருளை தருது. இக்கு மெய்யெழுத்து போட்டிருந்துச்சுன்னா அது வேற மீனிங்கை தருது. அதே மாதிரி மெய்யெழுத்து இல்லாம இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்டான மீனிங் தருது. ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து மெய்யெழுத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள். ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். ஆ இ ஊன்னு சொல்லி 3 எழுத்து சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம். ஊன்ற எழுத்து மட்டும் வழக்கத்துல இல்லை. நம்ம மெயினா யூஸ் பண்றது ஆ இ மட்டும்தான் சுட்டெழுத்தா நம்ம இப்ப யூஸ் பண்றோம். இந்த ஆ இ அதுக்கப்புறம் அந்த இந்த ஏ என்னும் வினா எழுத்து எந்த இந்த இதுல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அச்சட்டை, இத்தோட்டம், இக்குளம், உப்பக்கம், இப்பையன், இந்த காலம், அந்த கோவில், இந்த சட்டி, எந்த தோட்டம், எத்திசை, எக்குடம், எச்சட்டை, எந்த பணம், அந்த பக்கம், இந்த கவிதை, எந்த திசை, எந்த சட்டை, அக்கடை, இச்சட்டை, எப்பாடம். இதெல்லாம் ஆ இ ஏ இந்த எழுத்தை வச்சு வந்திருக்கு. ஸோ அதுல வந்து வல்லினம் எழுத்தை வந்து இட்டு எழுதியிருக்கோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகு. இங்கு செல், அங்கு கண்டேன், எங்கு சென்றாய், அங்கு இங்கு எங்கு. ஆ இ உ ஆ இ ஏ அதுக்கப்புறம் அங்கு இங்கு எங்கு இதுக்கப்புறம்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் வந்து அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். இதுக்கு பின்னாடி எல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம் வல்லினம் மிகும் இடங்களுக்கு. அதுக்கப்புறம் வல்லினம் மிகா இடங்களுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வல்லினம் மிகு இடங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓரெழுத்து சொற்கள். ஓரெழுத்துல ஆரம்பிச்சிருக்கோம். நிலைமொழி. ஓரெழுத்து சொற்கள் அதாவது ஆ இ ஏ என தொடங்கும் சொற்கள். சுட்டெழுத்தை தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுட்டெழுத்தை பார்க்க போறோம். ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும். ஃபர்ஸ்ட் வந்து சுட்டெழுத்து ஆ வச்சு ஸ்டார்ட் பண்றோம். ஆ பிளஸ் குடம், கூக்கு இணையான வல்லினமை எழுத்து வந்து இக்கு. ஸோ ஆ பிளஸ் குடம் ஈக்குவல் டு அக்குடம் அப்படின்னு போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இ பிளஸ் புத்தகம் ஈக்குவல் டு இப்புத்தகம். ஊ பிளஸ் சிறுவன் ஈக்குவல் டு உச்சிறுவன். ஊ மட்டும் அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆ இயை தான் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம் சுட்டெழுத்துல. நெக்ஸ்ட் வந்து வினா எழுத்து. ஏ என்னும் வினா எழுத்திற்கு பின்னும் வல்லினம் மிகும். இதை நம்ம மேலேயே பார்த்தோம். அதை வந்து எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. ஏ பிளஸ் தொழில் ஈக்குவல் டு எத்தொழில். நெக்ஸ்ட் வந்து அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதோட எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அப்படி பிளஸ் கூறினான், கூக்கு இணையான வல்லினமை எழுத்து இக்கு. ஸோ அப்படி கூறினான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்படி பிளஸ் சொன்னான் ஈக்குவல் டு இப்படி சொன்னான். சோக்கு இணையான மெல்லின எழுத்து வந்து இச்சு. அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து எப்படி பிளஸ் தந்தான் ஈக்குவல் டு எப்படி தந்தான். தாக்கு இணையான மெய்யெழுத்து வந்து இத்து. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அந்த இந்த அங்கு இங்கு என்னும் சுட்டு சொற்களின் பின் வல்லினம் மிகும். மேல சொன்னதோட எக்ஸாம்பிளோட கீழே நம்ம பார்க்குறோம். அந்த பிளஸ் சாலை ஈக்குவல் டு அந்த சாலை. சாக்கிணையான மெய்யெழுத்து இச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பிளஸ் பையன் ஈக்குவல் டு இந்த பையன். தேர்ட் வந்து அங்கு பிளஸ் சென்றான் ஈக்குவல் டு அங்கு சென்றான். ஃபோர்த் வந்து இங்கு பிளஸ் பார் ஈக்குவல் டு இங்கு பார். நெக்ஸ்ட் வந்து அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு பிளஸ் சொன்னான் ஈக்குவல் டு அதற்கு சொன்னான். இதற்கு பிளஸ் கொடு ஈக்குவல் டு இதற்கு கொடு. கோக்கு இணையான மெய்யெழுத்து இக்கு. எதற்கு பிளஸ் கேட்கிறாய் ஈக்குவல் டு எதற்கு கேட்கிறாய். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து அவ்வகை இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அவ்வகை பிளஸ் பேச்சு ஈக்குவல் டு அவ்வகை பேச்சு. செகண்ட் வந்து இவ்வகை பிளஸ் பேச்சு ஈக்குவல் டு இவ்வகை பேச்சு. தேர்ட் வந்து எவ்வகை பிளஸ் காட்சி ஈக்குவல் டு எவ்வகை காட்சி.
எந்த எங்கு என்ற சுட்டு வினா சொற்களின் பின் வல்லினம் மிகு. எங்கு பிளஸ் பார்த்தாய் ஈக்குவல் டு எங்கு பார்த்தாய். எந்த பிளஸ் செடி ஈக்குவல் டு எந்த செடி. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். பூ பிளஸ் பறித்தான் ஈக்குவல் டு பூ பறித்தான். பாக்கு இணையான மெய்யெழுத்து வந்து இப்பு. கை பிளஸ் காசு ஈக்குவல் டு கை காசு. தை பிளஸ் திங்கள் ஈக்குவல் டு தை திங்கள். தை பிளஸ் பொங்கல் ஈக்குவல் டு தை பொங்கல். இப்ப பார்த்ததெல்லாம் ஓரெழுத்து சொற்கள். இப்ப செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா ஈரெழுத்து சொற்களை பற்றி பார்க்க போறோம். அடுத்து தொகை சொற்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் உரி சொற்கள் பார்ப்போம். அடுத்து உருவகம், இந்த இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப ஈரெழுத்து சொற்களை பார்க்க போறோம். நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து நிற்க வருமொழி முதலில் வரும் வல்லினம் மிகுந்து ஒலிக்கும். நிலைமொழி ஈற்றுல வந்து உயிரெழுத்து இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த இடம் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நிலா பிளஸ் சோறு. நிலால வந்து இல்லு பிளஸ் ஆ இருக்கு. அந்த ஆ வந்து உயிரெழுத்து. ஸோ அதனால இதுல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. நிலா பிளஸ் சோறு ஈக்குவல் டு நிலா சோறு. மலை பிளஸ் காலம் ஈக்குவல் டு மழைக்காலம். அந்த லைல நிலைமொழியோட ஈற்றெழுத்துல லையில வந்து இல்லு பிளஸ் ஐ இருக்கிறனால இதுல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பனி பிளஸ் துளி ஈக்குவல் டு பனித்துளி. இந்த பனில நீல இன்னு பிளஸ் ஈ இருக்கு. ஸோ அதனால வல்லினம் மிகுது. தூக்கு இணையான வல்லின மெய்யெழுத்து வந்து இத்து. ஸோ பனி பிளஸ் துளி ஈக்குவல் டு பனித்துளி. அடுத்த செகண்ட் ஆய் என இனி தனி ஆக மிக என்னும் சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். வேகமாய் பிளஸ் செல். வேகமாய் ஆயின் முடிதான். ஸோ வேகமாய் பிளஸ் செல் ஈக்குவல் டு வேகமாய் செல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என பிளஸ் கூறினான். கூக்கிணையான மெய்யெழுத்து இக்கு. ஸோ என பிளஸ் கூறினான் ஈக்குவல் டு என கூறினான். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து இனி பிளஸ் காணலாம். காக்கிணையான மெய்யெழுத்து இக்கு. ஸோ இனி காணலாம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்து தனி பிளஸ் தமிழ் ஈக்குவல் டு தனித்தமிழ். ஃபிஃப்த் வந்து ஆக பிளஸ் சொன்னான் ஈக்குவல் டு ஆக சொன்னான். சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் மிக பிளஸ் பெரியவர். பேக்கிணையான மெய்யெழுத்து இப்பு. சோ மிக பெரியவர். அடுத்து தேர்ட் வந்து தனி குறிலை அடுத்து வரும் ஆ என்னும் நெடிலுக்கு பின் வல்லினம் மிகும். தனி குறில்னா ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து குறில் எழுத்தா இருக்கணும். செகண்ட் வந்து நெடிலா இருக்கணும். இந்த ரெண்டுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பலா பிளஸ் சுளை. இதுல வந்து பலால வந்து பா வந்து குறில் எழுத்து, லா வந்து இல்லு பிளஸ் ஆ, அப்ப நெடில் எழுத்து இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சூக்கு இணையான மெய் எழுத்து இச்சு. ஸோ பலா பிளஸ் சுளை ஈக்குவல் டு பலா சுளை. அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இரா பிளஸ் பகல் ஈக்குவல் டு இரா பகல். அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் கனா பிளஸ் காலம் ஈக்குவல் டு கனா காலம். இதுல செகண்ட் எக்ஸாம்பிள் இரா இரு பிளஸ் ஆ இருக்கு. நெடில் எழுத்து இருக்கிறனால அதுல வல்லினம் மிகுறனால பாக்கிணையான மெய்யெழுத்து இப்பு. ஸோ அதனாலதான் இரா பகல் அப்படின்னு போடுறாங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து கனா. கனால இன்னு பிளஸ் ஆ இருக்கு. ஸோ இதுல நெடில் எழுத்து இருக்கிறனால காக்கு இணையான மெய்யெழுத்து இக்கு. ஸோ கனா பிளஸ் காலம் ஈக்குவல் டு கனா காலம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஈரெழுத்து சொற்கள். இப்போ மூன்றெழுத்து சொற்கள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வல்லினம் மிகுமா மிகாதான்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யாங்கு ஆண்டு என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். யாங்கு ஆண்டு. ஈரெழுத்து சொற்கள்ல மூணு ஹெட்டிங் தான். நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்து இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆய் என இனி தனி ஆக மிக இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா அதுல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து குறிலெழுத்தா இருக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் வர்றது நெடிலா இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இதுதான் வந்து ஈரெழுத்து சொற்கள்ல பார்த்தோம். இப்போ மூன்றெழுத்து சொற்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்க்க போறோம்னா யாங்கு ஆண்டு என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டு பிளஸ் சென்றான். சேக்கிணையான மெய்யெழுத்து இச்சு. ஸோ ஆண்டு பிளஸ் சென்றான் ஈக்குவல் டு ஆண்டு சென்றான். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் யாங்கு பிளஸ் போனாய் ஈக்குவல் டு யாங்கு போனாய். போக்கிணையான மெய்யெழுத்து இப்பு. யாங்கு ஆண்டு. இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம் ஸ்ட்ரைட்டா. அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து மற்றை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். மற்ற பிளஸ் காணலாம்.
ஸோ காக்கிணையான மெய்யெழுத்து இக்கு. ஸோ மற்று காணலாம். மற்ற பிளஸ் தோழர்கள் ஈக்குவல் டு மற்ற தோழர்கள். மற்றை பிளஸ் செல்வம் ஈக்குவல் டு மற்றை செல்வம். 3 எழுத்து சொற்கள்ல 5 இதை மட்டும் 5 வார்த்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். யாங்கு, ஆண்டு, மற்று, மற்ற, மற்றை, இந்த 5 வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகும் சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட் எச்ச சொற்கள். எச்ச சொற்கள்ல எச்சம்னா என்னன்னு பார்க்க போறோம். எச்சம்னா ஒரு வார்த்தையோட பொருள் முற்று பெறாம இருக்கிறத தான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்றோம். அந்த எச்ச சொற்கள் எந்தெந்த எச்ச சொற்கள் எல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வரும் வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் உண்ணா பிளஸ் சோறு ஈக்குவல் டு உண்ணாச்சோறு. சோக்கிணையான மெய்யெழுத்து இச்சு. ஸோ அதனாலதான் உண்ணா பிளஸ் சோறு ஈக்குவல் டு உண்ணாச்சோறு. செகண்ட் பாயிண்ட் ஓடா பிளஸ் குதிரை ஈக்குவல் டு ஓடா குதிரை. கூக்கிணையான மெய்யெழுத்து இக்கு. தேர்ட் அழியா பிளஸ் புகழ் ஈக்குவல் டு அழியா புகழ். ஃபோர்த் பாயிண்ட் வளையா பிளஸ் செங்கல் ஈக்குவல் டு வளையா செங்கல். ஃபிஃப்த் உளவா பிளஸ் தென்றல் ஈக்குவல் டு உளவா தென்றல். தேக்கிணையான மெய்யெழுத்து இத்து. அந்த வறுமொழியோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட இணையான மெய்யெழுத்து நம்ம போடணும். எச்ச சொற்கள்ல ஃபர்ஸ்ட் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து செகண்ட் அகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அகர ஈற்றுனா நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் அகரத்துல முடிஞ்சிருக்கணும், ஆல முடிஞ்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். தேடா பிளஸ் சொன்னான். தேடால டால இட்டு பிளஸ் ஆ இருக்கு. ஸோ அதனாலதான் அதுல வல்லினம் மிகுறதுனாலதான் சோக்கு இணையான மெய்யெழுத்து இச்சு. ஸோ தேடா பிளஸ் சொன்னான் ஈக்குவல் டு தேட சொன்னான். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் என பிளஸ் கூறு. நேல இன்னு பிளஸ் ஆ இருக்கு. ஸோ என பிளஸ் கூறு ஈக்குவல் டு எனக்கூறு. நன்றாக பிளஸ் படிப்பான். கால இக்கு பிளஸ் ஆ இருக்கிறனால அகர ஈற்றுல முடிஞ்சிருக்கிறனால அதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் வல்லினம் மிகும். ஸோ நன்றாக பிளஸ் படிப்பான் ஈக்குவல் டு நன்றாக படிப்பான். அடுத்து தேர்ட் பாயிண்ட் இகர வீற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் இகரத்துல முடிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓடி பிளஸ் சென்றான் ஈக்குவல் டு ஓடி சென்றான். டீல இட்டு பிளஸ் இ இருக்கிறனால இதுல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி போடுறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் தேடி பிளஸ் பார்த்தோம் ஈக்குவல் டு தேடி பார்த்தோம். பாக்கிணையான மெய்யெழுத்து இப்பு. எச்ச சொற்கள்ல ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் அகர ஈற்று இகர ஈற்று இதுக்கு பின்னாடி எல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி 3 இது பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன பார்க்க போறோம்னா உகரத்தில் முடியும் வினையெச்சம் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருப்பின் வல்லினம் மிகும். உகரத்துல முடியணும். அதுக்கப்புறம் அது வன்தொடர் குற்றியல் உகரமா இருக்கணும். வன்தொடர்னா வல்லின எழுத்து அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வல்லின எழுத்துனா கசர தபர அந்த லெட்ரு அதுல சென்ட்ரல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வல்லினம் மிகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பெற்று பிளஸ் சென்றான். ட்ரூல இரு பிளஸ் ஊ இருக்கு. அப்போ உகரத்துல முடிஞ்சிருக்கு. செகண்ட் வன்தொடர் குற்றியல் உகரமா கசட தபரல ஒரு எழுத்து இருக்கா. அப்ப இற்று இருக்கு. ஸோ இதுல 2 கண்டிஷனும் அப்ளை ஆகுது. ஸோ இது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். சேக்கிணையான மெய்யெழுத்து இச்சு. எக்ஸாம்பிள் பெற்று பிளஸ் சென்றான் ஈக்குவல் டு பெற்று சென்றான். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் விட்டு பிளஸ் கொடுத்தான் ஈக்குவல் டு விட்டு கொடுத்தான். டூல இட்டு பிளஸ் ஊருக்கு உகரத்துல முடிஞ்சிருக்கு. வன்தொடர் குற்றியல் உகரமா இருக்கு. அதனால வல்லினம் மிகும் அப்படின்னு போடுறோம். ஸோ அதுக்கு விட்டு பிளஸ் கொடுத்தான் ஈக்குவல் டு விட்டு கொடுத்தான். அடுத்து ஃபோர்த் என்ன பார்க்க போறோம்னா ஆய் போய் என்னும் வினை எச்சங்களின் பின் வல்லினம் மிகும். ஆய் போய் இந்த 2 லெட்டர் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் வல்லினம் மிகும். நன்றாய் பிளஸ் பேசினார். நன்றாய் ஆயின்னு சொல்லி முடிஞ்சிருக்கான். ஸோ பேக்கிணையான மெய்யெழுத்து இப்பு. ஸோ நன்றாய் பிளஸ் பேசினார் ஈக்குவல் டு நன்றாய் பேசினார். செகண்ட் எக்ஸாம்பிள் போய் பிளஸ் தேடு ஈக்குவல் டு போய் தேடு. ஆய் போய் இந்த 2ல முடிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் வல்லினம் மிகும் சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம்.
அடுத்து யகர மெய்யீற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். யகர மெய்யீற்று யாழ வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வருவதாய் ஈல முடிஞ்சிருக்கா, அப்ப யகர மெய்யீற்றுல முடிஞ்சிருக்கு, அப்ப அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வருவதாய் பிளஸ் கூறினால், கூக்கிணையான மெய்யெழுத்து இக்கு. ஸோ வருவதாய் பிளஸ் கூறினால் ஈக்குவல் டு வருவதாய் கூறினால். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து விரைவாய் பிளஸ் போ ஈக்குவல் டு விரைவாய் போ. இப்ப எச்சச்சொற்கள்ல 5 இது பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அகர ஈற்று, இகர ஈற்று, உகரத்துல முடிஞ்சிருக்கணும், வன் தொடரா இருக்கணும். அதுக்கப்புறம் யகர மெய்யீற்று, இந்த 5லயே முடிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் அங்க வல்லினம் மிகும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து தொகை சொற்களை பத்தி பார்க்க போறோம். தொகை சொற்கள்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் சேரும்போது இடையிலுள்ள வேற்றுமை உருவு மறைந்து வந்து ஒரு சொல்லாக தோன்றுவது இதன் சிறப்பம்சமாகும். தொகை சொல்லோட சிறப்பம்சம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல் இருக்கும், அதுல வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வந்து ஒரே சொல்லா இருக்கிறதா நம்ம தொகை சொல் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன பார்க்க போறோம்னா, தொகை சொற்கள்ல 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை, இந்த 6ஆம் வேற்றுமை தொகை வந்து எதை பத்தி பேசும்னா உடைமையை பத்தி டிஸ்கஸ் பண்ணும். இதுல உள்ள வேற்றுமை உருவு என்னன்னதுன்னா அது, ஆது, அந்த 3 உருவு தான் வந்து 6ஆம் வேற்றுமை தொகையில வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தாமரை பிளஸ் பூ ஈக்குவல் டு தாமரை பூ. செகண்ட் எக்ஸாம்பிள் குதிரை பிளஸ் கால் ஈக்குவல் டு குதிரை கால். 6ஆம் வேற்றுமை தொகை வந்து உடைமை பத்தி பேசும், அதோட வேற்றுமை உருவு அது, ஆது, ஆ, இந்த 3. 6ஆம் வேற்றுமை தொகை வந்தா அதுல வல்லினம் மிகும் அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 7ஆம் வேற்றுமை தொகை வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா இடத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குடி பிளஸ் பிறந்தார். ஸோ பீக்கு இணையான மெய்யெழுத்து வந்து இப்பு. குடி பிளஸ் பிறந்தார் ஈக்குவல் டு குடி பிறந்தார். அடுத்து செகண்ட் வந்து வழி பிளஸ் சென்றார் ஈக்குவல் டு வழி சென்றார். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். ஃபர்ஸ்ட் வந்து 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைனா 2ஆம் வேற்றுமை உருவு ஐ மற்றும் அதன் பயன் ஆகிய இரண்டும் மறைந்து ஒரே சொல்லாக வருவது. ஐன்ற உறுப்பும் அதோட பொருளும் மறைஞ்சு ஒரே சொல்லா வர்றதான் நம்ம 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தண்ணீர் பிளஸ் குடம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா தண்ணீரை கொண்ட குடம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அதனாலதான் இதை வந்து 2ஆம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்றோம். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம். ஸோ 2ஆம் வேற்றுமை உருவு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ தண்ணீர் பிளஸ் குடம் ஈக்குவல் டு தண்ணீர் குடம். மலர் பிளஸ் கூடை ஈக்குவல் டு மலர் கூடை. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். இதுல வந்து வேற்றுமை உருவு வந்து ஆள், ஆண் மற்றும் அதன் பயன் ஆகிய இரண்டும் மறைந்து ஒரே சொல்லாக வருவது. 2ஆம் வேற்றுமை தொகைனா ஐயே. அதுக்கப்புறம் 3ஆம் வேற்றுமை தொகைனா ஆள், ஆண், இதுதான் வந்து அதோட வேற்றுமை உருவு. இந்த வேற்றுமை உருவும் அதோட பொருளும் மறைஞ்சு நம்மளுக்கு ஒரே சொல்லாக வர்றதுதான் 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இரும்பு பிளஸ் சாவி அப்படின்னு சொல்றோமா, அது வந்து இரும்பால் ஆன சாவி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் 3ஆம் வேற்றுமை உருவு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் வல்லினம் மிகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மரம் பிளஸ் பெட்டி ஈக்குவல் டு மரப்பெட்டி. பேக்கிணையான மெய்யெழுத்து இப்பு. இரும்பு பிளஸ் சாவி ஈக்குவல் டு இரும்பு சாவி. இதுக்கு வந்து இரும்பால் ஆன சாவி. மேல வந்து மரப்பெட்டி எப்படி சொல்லலாம்னா மரத்தால் ஆன பெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அதுல 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இருக்கிறனால அதுல வந்து வல்லினம் மிகும். அடுத்து 4th பாயிண்ட் வந்து 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருவு, அதுக்கு 4ஆம் வேற்றுமைக்குரிய உருவு வந்து என்னதுன்னா கூ. அந்த கூவும் அதன் பொருளும் மறைஞ்சு வந்து நம்மளுக்கு ஒரே சொல்லாக வர்றதான் 4ஆம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சட்டை பிளஸ் துணி ஈக்குவல் டு சட்டை துணி. குடை பிளஸ் கம்பி ஈக்குவல் டு குடை கம்பி.
இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லலாம், சட்டை பிளஸ் துணிக்கு வந்து சட்டைக்கு துணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எக்ஸாம்பிள். அடுத்து 5th வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும். ஐந்தாம் வேற்றுமை உருபு, ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து இல் இல் இந்த இது அதுக்கப்புறம் அதோட பொருள் வந்து மறைஞ்சு வந்து நம்மளுக்கு ஒரே சொல்லாக வர்றதுதான். எல்லாமே ஒரே டெஃபனிஷன் தான். அந்த உருவு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அடுப்பு பிளஸ் புகை ஈக்குவல் டு அடுப்பு புகை, விழி பிளஸ் புனல் ஈக்குவல் டு விழிப்புணல். அடுத்த 6th பாயிண்ட் வந்து பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பண்பு தொகைனா ஒரு வார்த்தையை பிரிக்கும் போதுல மை விகுதி வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சதுரம் பிளஸ் பலகை ஈக்குவல் டு சதுர பலகை. எடுத்துட்டு இப்ப போறாங்க வட்டம் பிளஸ் பாறை ஈக்குவல் டு வட்டப்பாறை. அடுத்து 7th வந்து ஈறு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஈறு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாரை பிளஸ் பாம்பு ஈக்குவல் டு சாரை பாம்பு, மார்கழி பிளஸ் திங்கள் ஈக்குவல் டு மார்கழி திங்கள். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகைனா போல போடுறேன் அந்த உவம உருவு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம உவமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பவள செவ்வாய். இங்கிட்டு ரைட்டை படிச்சுட்டு லெஃப்ட் படிக்கணும். பவளம் பிளஸ் செவ்வாய் ஈக்குவல் டு பவள செவ்வாய். அடுத்து 2nd எக்ஸாம்பிள் வந்து மலர் பிளஸ் கண் ஈக்குவல் டு மலர்கண். உவமை தொகைனா போல போன்ற உவம உருவு வந்து மறைஞ்சு வரும். அடுத்து 8th வந்து இரண்டாம் வேற்றுமை உருவிற்கு பின் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து ஐ, ஸோ அது வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கடையை பிளஸ் கண்டேன் ஈக்குவல் டு ஐ. கடையை நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் கடையை ஐன்னு இருக்கா, அதுல இ பிளஸ் ஐன்னு இருக்கு. இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்கிறனால அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ அதனால கடையை பிளஸ் கண்டேன் ஈக்குவல் டு கடையை கண்டேன். 2nd எக்ஸாம்பிள் வந்து பொருளை பிளஸ் தேடு ஈக்குவல் டு பொருளை தேடும். அடுத்து ஃபைனல் வந்து நான்காம் வேற்றுமை உருவிற்கு பின் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவு அதுக்குரிய உருவு வந்து கு. ஸோ பள்ளிக்கு பிளஸ் சென்றான். பள்ளிக்கு நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் கூல முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். பள்ளிக்கு பிளஸ் சென்றான் ஈக்குவல் டு சேக்கிணையான மெய்யெழுத்து இச்சு, பள்ளிக்கு சென்றான். 2nd வந்து கடைக்கு பிளஸ் போனான் ஈக்குவல் டு கடைக்கு போனான். இப்ப தொகை சொல்ல என்னென்ன பார்த்திருக்கோம்னா தொகை சொல்ல மெயினா வந்து வேற்றுமை தொகை தான் வரும். வேற்றுமை தொகை வந்து 8 வகைப்படும். அதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு மட்டும் உருபு கிடையாது. மித்த ஊடாளருக்கு 6 வேற்றுமைக்கும் உருபு உண்டு. இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து ஐ, மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபு ஆளு, அடுத்து 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து கு, 5ஆம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து இன்னு, 6ஆம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து கண்ணு. இதுதான் வந்து 6ஆம் வேற்றுமைக்குரிய உருபு. இந்த 6 வேற்றுமையும் இருக்கு. இதுல நம்ம வந்து 6ஆம் வேற்றுமை பார்த்திருக்கோம், 7ஆம் வேற்றுமை பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் 2ஆம் வேற்றுமை பார்த்திருப்போம், 4ஆம் வேற்றுமை பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் 2ஆம் வேற்றுமையில வந்து 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் 3ஆம் வேற்றுமை, அதுக்கப்புறம் பண்பு தொகை, உவமை தொகை, இதுக்கு பின்னாடி எல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து உரிச்சொற்கள். உரிச்சொல்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் அதோட தன்மையை வந்து மிகுதிப்படுத்தி சொல்றதை தான் நம்ம உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சால, தவ, தட, குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பிளஸ் சிறந்தது, சால சிறந்தது. தவ பிளஸ் பெரிது, தவ பெரிது. அடுத்து திசைப்பெயர்கள். திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசைப்பெயர்கள் முழுமையாக இருப்பின் வல்லினம் மிகும். திசைப்பெயர் பின்னாடி வல்லினம் மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து
கிழக்கு பிளஸ் பகுதி ஈக்குவல் டு கிழக்கு பகுதி, வடக்கு பிளஸ் பக்கம் ஈக்குவல் டு வடக்கு பக்கம், தெற்கு பிளஸ் பக்கம் ஈக்குவல் டு தெற்கு பக்கம், மேற்கு பிளஸ் பக்கம் ஈக்குவல் டு மேற்கு பக்கம். நிலைமொழி வந்து எப்பவுமே ஒரு திசையை வச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கீழ் பிளஸ் பாக்கம் ஈக்குவல் டு கீழ்ப்பாக்கம். ஈரொற்று மெய்மயக்கத்தின் காரணமாக வல்லினம் மிகுதல். நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து மெய்யெழுத்து. ஸோ அதனால இதுல வந்து வல்லினம் மிகுது. இதுல பக்கத்துல வந்து மேல் பிளஸ் பக்கம் ஈக்குவல் டு மேல் பக்கம். இதுல வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஈரொற்று மெய்மயக்கத்தின் காரணமாக தான் இந்த இடத்துல வந்து நம்ம வல்லின எழுத்து வந்து போடுறோம். இந்த இடத்துல ஈரொற்று மெய்மயக்கம் இல்லாதனால இந்த மேல் பிளஸ் பக்கத்துல வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து எண்ணு பெயர். எண்ணு பெயர்ல வந்து அரை, பாதி, 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அரை, பாதி, 8, 10 இந்த 4 பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். மீதி 1, 2, 3 அதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அரை பிளஸ் காசு ஈக்குவல் டு அரை காசு. காக்கு இணையான மெய்யெழுத்து இக்கு, அதனால அரை பிளஸ் காசு ஈக்குவல் டு அரை காசு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாதி பிளஸ் பணம் ஈக்குவல் டு பாதி பணம். அடுத்து குற்றியலுகரம். குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதுல வந்து மூணு கேட்டகரி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வன்தொடர், செகண்ட் வந்து மென்தொடர். இந்த வன்தொடர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அது வந்து எப்படி பார்த்திருப்போம்னா 2 கண்டிஷன்ல பார்த்திருப்போம். ஒன்னு வந்து உகரத்துல முடிஞ்சிருக்கணும், செகண்ட் வந்து வன்தொடரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுல வந்து வல்லினம் மிகும்னு சொல்லி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்ப வந்து குற்றியலுகரத்துல ஃபர்ஸ்ட் வந்து வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து படித்து பிளஸ் பார். வன்தொடர்னா கசர தபர. அதுல கசர தபரல இத்துன்ற எழுத்து இருக்கா, அதனால இங்க வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. படித்து பிளஸ் பார் ஈக்குவல் டு படித்து பார். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பாக்கு பிளஸ் தூள் ஈக்குவல் டு பாக்கு தூள். கசர தபரல இக்குன்னு இருக்கா, அதனால இதை வந்து வன்தொடர் குற்றியலுகரம். ஸோ அதனால இங்க வந்து வல்லினம் மிகும். அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து மென்தொடர் குற்றியலுகரத்தின் பின் சில இடங்களில் வல்லினம் மிகும். மென்தொடர் குற்றியலுகரம்னா நமன, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இங்க வந்து மருந்து பிளஸ் கடை இந்த இருக்கா, ஸோ மருந்து பிளஸ் கடை ஈக்குவல் டு மருந்து கடை. பண்பு பிளஸ் தொகை ஈக்குவல் டு பண்பு தொகை இன்னு இருக்கு, அதனால மென்தொடர் குற்றியலுகரம், அதனால வல்லினம் மிகுது. பண்பு பிளஸ் தொகை ஈக்குவல் டு பண்பு தொகை. தர ஒற்று ரெட்டிக்கும் உயிர்த்தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். நெடில் தொடர் குற்றியலுகரம்னா நெடில்னா நிலைமொழி வந்து 2 எழுத்துல இருந்தாதான் அதை வந்து நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நாடு. குற்றியலுகரம்னா நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து உகரத்துல முடிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாடு பிளஸ் பற்று ஈக்குவல் டு நாட்டுப்பற்று. அந்த 2ல வந்து இட்டு பிளஸ் ஊ இருக்கா, அந்த இட்டு வந்து ரெட்டிக்குது, அதனாலதான் நான் பக்கத்துல இட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வல்லினம் மிகுறனாலதான் நாட்டுப்பற்று அப்படின்னு மாறுது. அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து வயிறு பிளஸ் போக்கு. உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா உயிர்மை எழுத்து வந்து அந்த நிலைமொழியோட மிடில் இருக்கணும். இங்க ஈ இருக்கா, அதனால இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிலைமொழியோட லாஸ்ட் லெட்ரு ரு, இரு பிளஸ் ஊ, அந்த ஒற்று வந்து ரெட்டிக்குது, அதனாலதான் வா இ இற்று வருது. நெக்ஸ்ட் வந்து வல்லினம் மிகுறனால வயிற்று போக்கு அப்படின்னு சொல்லி மாறுது. வயிறு பிளஸ் போக்கு ஈக்குவல் டு வயிற்று போக்கு அப்படின்னு சொல்லி மாறுது. முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். திரு பிளஸ் குரல் ஈக்குவல் டு திருக்குறள். பொது பிளஸ் சொத்து ஈக்குவல் டு பொது சொத்து. அடுத்து ஃபைனலா உருவகம் பார்க்க போறோம். சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாழ்க்கை பிளஸ் படகு ஈக்குவல் டு வாழ்க்கை படகு. தமிழ் பிளஸ் தாய் ஈக்குவல் டு தமிழ் தாய். மொத்தமா நம்ம எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும்னா ஓரெழுத்து சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஈரெழுத்து சொற்களுக்கு பின்னாடி ஒரு 5 வார்த்தை 3 கண்டிஷன் பார்த்தோமா, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஈரெழுத்து சொற்கள் வந்து
நிலைமொழி ஈற்றல உயிரெழுத்து இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஆய் என இனி தனி அந்த இது இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் தனிக்குறில் அடுத்து ஒரு நெடிலற்று இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 எழுத்து சொற்கள்ல 5 வார்த்தையை ஞாபகம் வச்சிருக்கணும். அந்த 5 வார்த்தை என்னதுன்னா யாங்கு, ஆண்டு, மற்ற, மற்றை, இந்த 5 இதும். அதுக்கப்புறம் எச்ச சொற்கள்ல வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரொச்சம், அகர ஈற்று, இகர ஈற்று, உகர ஈற்று, ஆய் போய், இந்த 5 வார்த்தையும் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து தொகை சொற்கள்ல முக்காவாசி வேற்றுமை உருவ வச்சு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பண்பு தொகை, உவமை தொகை இதெல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து குற்றியல் உகரத்துல வந்து வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், அதுக்கப்புறம் முற்றியல் உகரம், டேர இதெல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எண்ணு பெயர்ல வந்து அரை, பாதி, 8, 10 இந்த 3 மட்டும், இந்த 4 வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் வல்லினம் மிகும். உருவகம் வந்துச்சுன்னா, உருவக சொற்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் வீடியோல வல்லினம் மிகா இடங்கள் அதை பத்தி பார்ப்போம்.